லோன் ஆப் மூலம் குறைந்த அளவு கடன் கொடுத்து அதை கட்டிய பிறகும் மீண்டும் பணம் கீட்டி மிரட்டி நாடு முழுவதும் 1000க்கும் மேற்பட்டவர்களிடம் இருந்து ரூபாய் 300 கோடி மோசடி செய்த முகமது சஃபி என்பவரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரியைச் சேர்ந்த ஆண்ட்ரூஸ் என்பவர் 2023 செல்போன் ஆப் மூலம் ரூபாய் 10,000 கடன் வாங்கியுள்ளார். அதற்கு வட்டி மேல் வட்டி சேர்ந்து ஏறத்தாழ ரூபாய் 3 லட்சத்தை திரும்ப பெற்ற போதிலும் அவரது புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து அவரது செல்போனில் உள்ள எண்களுக்கு அனுப்பி தொடர்ந்து மிரட்டி பணத்தை பறித்துள்ளனர். இது தொடர்பான புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தியதில் நாடு முழுவதும் 14 பேர் இந்த தொடர் மோசடியில் ஈடுபட்டிருப்பது தெரியவந்தது. இது குறித்து விசாரணை நடத்த காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கர், ஆய்வாளர்கள் தியாகராஜன், கீர்த்தி மற்றும் போலீசார் கொண்ட தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. இந்நிலையில் இந்த மோசடியில் தொடர்புடைய 37 வயதாகும் முகமது சஃபி என்பவரை கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் நேற்று முன்தினம் போலீசார் கைது செய்தனர். அவரது 3 வங்கி கணக்குகள் மூலம் 10,65 லட்சம் ரூபாய் பணம் பரிமாற்றம் நடைபெற்றது கண்டுபிடிக்கப்பட்டது. அவரிடமிருந்து 3 செல்போன்கள், ஒரு கார் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் முகமது சஃபியுடன் தொடர்புடைய 13 பேரின் வங்கி கணக்குகள் மூலம் ரூபாய் 300 கோடிக்கு மேல் மோசடி நடந்துள்ளதும், இந்த பணம் கிரிப்டோ கரன்சிகளாக மாற்றப்பட்டு வெளிநாட்டுக்கு அனுப்பப்பட்டுள்ளதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இவ்வழக்கின் முக்கிய குற்றவாளியாக கண்டறியப்பட்டுள்ள சித்தன் முகேஷா என்பவரிடமிருந்து ஏற்கனவே அமலாக்கத்துறை ரூபாய் 331 கோடி பணத்தை முடக்கி வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அதே போல தமிழகத்தைச் சேர்ந்த முஜிப் என்பவர் ஏற்கனவே போதைப்பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். வங்கி லோன் ஆப் மோசடியில் தொடர்புடைய 14 பேரில் இதுவரை 3 பேர் கைது செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. உலகளாவிய திருக்குறள் மாநாடு புதுதில்லியில் விரைவில் நடத்தப்படும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் வாழ்நாள் முழுவதும் ஹிப்னாசிஸ் ஊக்குவிப்பு, தடுப்பு மற்றும் தலையீடு என்ற சர்வதேச மாநாட்டை இன்று தொடங்கி வைத்து பேசிய மத்திய அமைச்சர் எல் முருகன், திருக்குறளின் கருத்துக்கள் நிலையானது என்றும் இந்த செவ்வியல் நூல் உலகின் சிறந்த பொக்கிஷங்களில் ஒன்றாக போற்றப்படுகிறது என்றும் கூறினார். மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியை சுற்றியுள்ள கிராம மக்கள் தெரிவித்த கவலையை தொடர்ந்து டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை ரத்து செய்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு டாக்டர் எல் முருகன் நன்றி தெரிவித்தார். மத்திய அமைச்சர் தமது தொடக்க உரையில் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கும் செயலிழப்பை தடுப்பதற்கும் சிக்கலான தருணங்களில் திறம்பட செயலாற்றுவதற்கும் ஒரு ஒருங்கிணைந்த தகவமைப்பு கருவியாக ஹிப்னாசிஸ் நிகழ்வதையும் அதன் முக்கியத்துவத்தையும் எடுத்துரைத்தார். இதுபோன்ற மாநாடுகள் முக்கியமான உரையாடல்களை வளர்க்கின்றன என்று அவர் கூறினார். மனிதனின் வாழ்நாள் முழுவதும் ஹிப்னாசிஸின் பயன்பாட்டை இதுபோன்ற மாநாடுகள் ஊக்குவிக்கின்றன. ஹிப்னாசிஸ் துறையில் ஆய்வுக்கான பரந்த வாய்ப்புகள் உள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இளம் வல்லுநர்கள் இந்த துறையில் ஈடுபட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். ஒரே நாடு ஒரே சந்தா திட்டம், அனுசந்தன் தேசிய ஆராய்ச்சி அறக்கட்டளை போன்ற மத்திய அரசின் முன் முயற்சிகள் இந்தியாவின் ஆராய்ச்சி சூழலையும் மேம்பாட்டு சூழல் அமைப்பையும் வெளிப்படுத்தும் என்று அமைச்சர் குறிப்பிட்டார். நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் UGC மாளவிகா மிஷன் ஆசிரியர் பயிற்சி மையத்தின் இயக்குனர் பொறுப்பு பேராசிரியர் பஞ்சராமலிங்கம் எழுதி 2 நூல்களை அமைச்சர் வெளியிட்டார். அகாடமி ஆஃப் ஹிப்னாசிஸ் வாழ்நாள் சாதனையாளர் விருதுகள், இந்திய உளவியல் பள்ளி சங்க தலைமைத்துவ விருதுகள் 2024 ஆகியவற்றையும் அவர் வழங்கினார். புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தர் பொறுப்பு பேராசிரியர் தரணிகரசு இந்நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்தார். புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், புதுச்சேரி கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். இந்திய உளவியல் பள்ளி சங்கம், ஸ்கூல் ஆஃப் சைக்காலஜி அசோசியேஷன், வாதோதாராவில் உள்ள ஹிப்னாசிஸ் அகாடமி, பாண்டிச்சேரி பல்கலைக்கழகம் ஆகியவை இணைந்து இந்த 2 நாள் மாநாட்டை ஏற்பாடு செய்துள்ளன. இந்த மாநாட்டில் உள்நாட்டிலும் வெளிநாடுகளில் இருந்தும் சுமார் 500 பிரதிநிதிகள் பங்கேற்றனர். UKG மாணவர்கள் சர்வதேச சாதனை புத்தகத்தில் தடம் பதிக்கும் முயற்சியாக புதுச்சேரி பெத்திசெமினார் CBSE பள்ளியில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்று பள்ளி முதல்வரை பாராட்டினார். புதுச்சேரி பெத்திசெமினார் CBSE பள்ளியில் பள்ளி முதல்வர் அருட்தந்தை பாஸ்கல் ராஜ் தலைமையில் UKG மாணவர்களின் சர்வதேச சாதனை புத்தகத்தில் தடம் பதிக்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. விழாவின் சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் புதுவை கடலூர் உயர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் ஆகியோர் கலந்து கொண்டனர். விருந்தினர்களை பள்ளி முதல்வர், ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் மாணவர்கள் அனைவரும் அன்புடன் வரவேற்றனர். அனைவரின் முன்னிலையிலும் மாணவர்களின் திறன்கள் வெளிக்கொணரப்பட்டது. UKG மாணவர்கள் மாஸ்டர் சாகித்யன் 1 முதல் 500 வரையிலான பகா எண்களை 1 நிமிடம் 26 வினாடிகள் 89 மில்லி வினாடிகளில் அதிவிரைவாக கூறினார். மாஸ்டர் சாம் அபிஷேக் 1 முதல் 500 வரையிலான 5 மடங்கு எண்களை 1 நிமிடம் 0.5 வினாடிகள் 16 மில்லி வினாடிகளில் விரைவாக கூறினார்.
மாஸ்டர் கிரிதர் ராஜ் அதிகபட்ச எண்ணிக்கையிலான ஒற்றை இலக்க எண்களின் கூட்டல் தொகைகளை 2 நிமிடம் 40 வினாடிகள் 0.4 மில்லி வினாடிகளில் விரைவாக எழுதினார். மாஸ்டர் மாதேஷ் 100 முதல் 1 வரையுள்ள எண்களை பின்னோக்கி எழுதும் முயற்சியில் 2 நிமிடம் 24 வினாடிகள் 84 மில்லி வினாடிகளில் எழுதி முடித்தார். மாஸ்டர் தனுஷாதித்யா 2 கைகளையும் ஒரே நேரத்தில் பயன்படுத்தி 1 முதல் 50 வரையிலான எண்களை 2 நிமிடம் 35 வினாடிகள் 0.3 மில்லி 3 வினாடிகளில் வேகமாக எழுதினார். அதனைத் தொடர்ந்து முதல்வர் ரங்கசாமி அருட்தந்தை பாஸ்கல் ராஜின் செயல்பாடுகளை வெகுவாக பாராட்டியதுடன் அவரின் முயற்சிகள் அனைத்தும் மாணவர்களின் எதிர்காலத்தை சிறப்பாக வடிவமைக்க உதவுகிறது என்று வாழ்த்தினார். பிரதிசிமினார் சிபிஎஸ்இ பள்ளி இருபாலர் பள்ளியாக மாறுவதற்கு முதல்வரும் பேராயரும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மாணவர்களின் இத்தகைய முயற்சிகளை ஆசிரியர்களும் பெற்றோர்களும் வெகுவாக பாராட்டியதுடன் தங்களின் வாழ்த்துக்களை கூறினர். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை எதிரே உள்ள உழவர்கரை நகராட்சிக்கு சொந்தமான 2 கடைகள் முறைகேடாக செயல்பட்டதால் கடைகளுக்கு அதிரடியாக அதிகாரிகள் சீல் வைத்தனர். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை எதிரே நகராட்சிக்கு சொந்தமான வணிக வளாகத்தில் சுமார் 10க்கும் மேற்பட்ட கடைகள் இயங்கி வருகிறது. இங்கு துணிக்கடைகள், உணவகங்கள் மற்றும் சிற்றுண்டி உணவகங்கள், மருந்தகங்கள் செயல்பட்டு வருகிறது. இங்கு கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேல் முறைகேடாக 2 கடைகள் இயங்கி வந்தது. இது குறித்து பலமுறை நகராட்சிக்கு புகார் கடிதங்கள் வந்த நிலையில் முறைகேடாக செயல்பட்டு வந்த 2 கடைகளுக்கு அதிகாரிகள் அதிரடியாக இன்று சீல் வைத்தனர். மேலும் இந்த வணிக வளாகத்தில் பல்வேறு கடைகள் முறைகேடாக செயல்பட்டு வருவதாகவும் ஒரே நபர் 4க்கும் மேற்பட்ட கடைகள் வைத்துள்ளதாகவும் பல்வேறு புகார்கள் எழுந்துள்ளது. அது மட்டுமின்றி கடையை பலர் உள் வாடகைக்கு விட்டு லாபம் பார்த்து வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது குறித்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி கடையின் உரிமையாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். 36வது தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு புதுச்சேரி போக்குவரத்து துறை மற்றும் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் சாலை பாதுகாப்பை வலியுறுத்தி கல்லூரி மாணவர்களின் விழிப்புணர்வு நடைபயணம் நடைபெற்றது. புதுவை கடற்கரை சாலையில் நடைபெற்ற இந்த சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நடைபயணத்தை அரசு செயலர் டாக்டர் முத்தம்மா மற்றும் போக்குவரத்து துறை ஆணையர் டாக்டர் சிவகுமார் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் போக்குவரத்து துணை ஆணையர் குமரன், செயற்பொறியாளர் சீதாராம் ராஜ் மற்றும் நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் சதீஷ்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதில் பல்வேறு கல்லூரிகளை சேர்ந்த 350க்கும் மேற்பட்ட நாட்டு நலப்பணி திட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு சாலை பாதுகாப்பு பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்த நடைப்பயணமானது காந்தி சிலை அருகே தொடங்கி SV பட்டேல் சாலை வழியாக மிஷன் வீதி, சம்பா கோவில் மற்றும் அரசு மருத்துவமனை வழியாக மீண்டும் காந்தி சிலையை வந்தடைந்தது. தேசிய வாக்காளர் தினத்தையொட்டி தலைமைச் செயலகத்தில் வாக்காளர் உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி தலைமைச் செயலகத்தில் தேசிய வாக்காளர் தின உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. வளர்ச்சி ஆணையர் மற்றும் செயலர் ஆசிஸ் மதோத்ராவ் மூரே தேசிய வாக்காளர் தின உறுதிமொழியை வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அரசு செயலர் முத்தம்மா தமிழில் உறுதிமொழியை வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். அரசு செயலர்கள் மற்றும் தலைமைச் செயலக அதிகாரிகள், ஊழியர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். ரெட்டியார்பாளையம் புதுநகரில் விஷவாயு தாக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசின் நிவாரணத் தொகை வழங்கப்பட்டது. புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ரெட்டியார்பாளையம் புதுநகரில் கடந்த ஆண்டு வீட்டில் உள்ளே கழிவறை மூலமாக விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்தனர். இதனை அறிந்த மாநில முதல்வர் ரங்கசாமி சம்பவ இடத்திற்கு நேரடியாக சென்று ஆய்வு செய்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்து உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று உறுதியளித்திருந்தார். அதன்படி நேற்று முதற்கட்டமாக விஷவாயு தாக்கி உயிரிழந்த பெண் காமாட்சியின் கணவர் தேவராஜியிடம் முதல்வர் நிவாரண நிதியிலிருந்து ரூபாய் 20 லட்சத்திற்கான காசோலையை சட்டப்பேரவையில் உள்ள முதல்வர் அலுவலகத்தில் நேற்று முதலமைச்சர் ரங்கசாமி பயனாளிகளிடம் வழங்கினார். உடன் உழவர்கரை தொகுதி NR காங்கிரஸ் பிரமுகர் டாக்டர் நாராயணசாமி மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், NR காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் இருந்தனர். மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பூரணாங்குப்பம் பகுதியில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் தலைமையில் நடைபெற்றது. அரியாங்குப்பம் கொம்யூன் பூரணாங்குப்பம் பகுதியில் 2 வேறு இடங்களில் ரூபாய் 37 லட்சம் மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான ஏம்பலம் செல்வம் தலைமையில் நடைபெற்றது. இதில் பூரணாங்குப்பம் ராஜீவ்காந்தி நகரில் 29,70,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைத்திடவும் மற்றும் VAO தேரு கிராம நிர்வாக அலுவலகம் அருகே உள்ள சாலையினை 7,65,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைத்திடவும் சபாநாயகர் தலைமையில் பூமி பூஜை செய்த பணிகள் துவக்கி வைக்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜ்,
இளநிலை பொறியாளர் சரஸ்வதி மற்றும் பாஜக நிர்வாகிகள், கிராம பொதுமக்கள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். நயனார் மண்டபம் புதுநகரில் அமைந்துள்ள அரசு தொடக்கப் பள்ளியில் முதலியார்பேட்டை தொகுதி பாஜக பொறுப்பாளர் சமூக சேவகர் சத்யராஜ் தலைமையில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய பிறந்த நாளை முன்னிட்டு பராக்கிரம தினம், தேசிய வலிமை தினம் கொண்டாடப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி நயினார் மண்டபம் புதுநகரில் அமைந்துள்ள அரசு தொடக்கப்பள்ளி வளாகத்தில் மாணவர்களிடத்தில் நேதாஜி பிறந்த நாளில் அவர்களுக்கு நினைவூட்டும் வகையில் முதலியார்பேட்டை பாஜக பொறுப்பாளர், சமூக சேவகர், முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் சத்யராஜ் தலைமையில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து மாணவர், மாணவிகளிடத்தில் நேதாஜி நம் நாட்டின் விடுதலைக்காக போராடியவர் என்று எடுத்து கூறி, மாணவராகிய நீங்கள் நாட்டுக்காகவும் நம் வீட்டில் உள்ள தாய் தந்தையரிடத்தில் நல்ல பிள்ளைகளாக நடந்து கொள்ள வேண்டும், ஆசிரியரிடத்தில் நன்றாக படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பின்னர் ஆசிரியர் பெருமக்கள் நேதாஜி படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் மாணவர்கள் நேதாஜி திருவுருவப்படத்திற்கு மலர் தூவினர். மாணவர்களுக்கு முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் சத்யராஜ் 5 ஸ்டார் சாக்லேட் வழங்கினார். அப்போது பெரியவர் ஆறுமுகம், மீனாட்சி சுந்தரம், ஜெயராஜ், வசந்தி, புவனேஸ்வரி, கீதா மற்றும் கொளஞ்சியப்பர், ஸ்ரீனிவாசன், பாலாஜி உடனிருந்தனர். வீராம்பட்டினம் நாகூரார் தோட்டம் பகுதியில் குடிநீர் குழாய் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்றது. அரியாங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினம் நாகூரார் தோட்டம் முதல் GTL குடியிருப்பு வரை 3,89,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய குடிநீர் குழாய் அமைத்தல் பணி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் பூமி பூஜை செய்து துவக்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் NR காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கிராம பஞ்சாயத்தார்கள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி காவல்துறை தமிழக காவல்துறையினருடன் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் இரு மாநிலங்களுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பு வீடியோ கான்பரன்ஸ் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு புதுச்சேரி IG அஜித்குமார் சிங்லா தலைமை தாங்கினார். DIG சத்யசுந்தரம், சீனியர் SPக்கள் கலைவாணன், நார சைத்தன்யா, பிரவீன்குமார் திரிபாதி மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதில் விழுப்புரம் மாவட்ட DIG மற்றும் SP, கடலூர், நாகப்பட்டினம், திருவாரூர் SPக்கள் ஆகியோர் பங்கேற்றனர். கூட்டத்தில் குடியரசு தின விழாவை முன்னிட்டு இரு மாநிலங்களுக்கு இடையிலான எல்லை சோதனை சாவடிகளில் பாதுகாப்பு, விழிப்புணர்வு, உளவு பகிர்வு, ஒருங்கிணைந்த ரோந்து பணிகள் மேற்கொள்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மேலும் மாநில எல்லைகளில் செயல்படும் கிரிமினல் கும்பல்களின் மீதான நடவடிக்கைகள் தொடர்பான ஆலோசனை மேற்கொண்டனர். தொடர்ந்து போதைப் பொருட்கள் கடத்தலின் போது அதிகரித்து வரும் பிரச்சனைகள் குறித்து காவல்துறை உயர் அதிகாரிகள் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தனர். நிறைவாக இரு மாநிலங்களை சேர்ந்த பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த தமிழக காவல்துறையினருடன் இணைந்து பணியாற்ற தயாராக உள்ளதாக புதுச்சேரி காவல்துறையினர் தெரிவித்தனர். புதுச்சேரியில் 77வது குடியரசு தின விழாவையொட்டி கடற்கரை சாலையில் இறுதி ஒத்திகை நடைபெற்றது. காவல்துறையினர், தேசிய மாணவர் படையினர், முன்னாள் ராணுவத்தினர், கடற்படை உள்ளிட்ட பல்வேறு வீரர்கள் அணிவகுப்பு மேற்கொண்டனர். நாடு முழுவதும் 77வது குடியரசு தின விழா நாளை மறுதினம் கொண்டாடப்பட உள்ளது. இதையொட்டி புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலில் நடைபெறும் விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் தேசிய கொடி ஏற்றி வைத்து போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார். விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்கின்றனர். இதில் அலங்கார வண்டிகள், ஊர்வலம், கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. தொடர்ந்து வீர தீர செயல் புரிந்தவர்களுக்கு விருதுகள் வழங்கப்படும். இந்த விழாவிற்கான இறுதி அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் காவல்துறையினர், தீயணைப்புத் துறையினர், கடற்படை, கப்பல் படை, சாரண சாரணியர், தேசிய மாணவர் படை, பள்ளி மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு மரியாதை நடத்தப்பட்டது. தொடர்ந்து மத்திய உளவுத்துறை எச்சரிக்கையை தொடர்ந்து புதுச்சேரி முழுவதும் உச்சக்கட்ட பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தனியார் ஹோட்டல்கள் மற்றும் விடுதிகளில் போலீசார் சோதனை நடத்தி வருகின்றனர். மேலும் கடலோர போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். மாநில எல்லைகளில் வாகன தணிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. பொன்விழா கொண்டாடும் பாண்டிச்சேரி மெரிடைம் அகாடமியில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. பூத்துறை அருகே உள்ள பாண்டிச்சேரி மெரிடைம் அகாடமி தனது 15வது ஆண்டு நிறைவை குடியரசு தினத்தை முன்னிட்டு சிறப்பாக கொண்டாடி வருகிறது. இந்த கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக இன்று இரத்த தான முகாம் வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. பாண்டிச்சேரி மெரிடைம் அகாடமி டைரக்டர் அருள் ஜோஸ்பின் மேரி மற்றும் பிரின்சிபல் கேப்டன் சுரேஷ் ஜெகதீசன் வழிகாட்டுதலின் கீழ் இந்த இரத்த தான முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஏராளமான மெரைன் ஆபீசர்ஸ், மாணவர்கள் மற்றும் அருகில் உள்ள பகுதி மக்கள் தன்னார்வமாக இரத்த தானம் செய்தனர். இந்த இரத்த தான முகாம் மருத்துவத்துறையில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இரத்த தானம் மூலம் பல உயிர்களை காப்பாற்ற முடியும் என்பதை இந்த நிகழ்வின் மூலம் எடுத்துரைத்தது. இந்த அகாடமி சமூகத்திற்கு இயன்ற பங்களிப்பை வழங்கி வருவதை இந்த இரத்த தான முகாம் மேலும் வலியுறுத்தியுள்ளது.
புதுச்சேரியில் நாட்டு வெடிகுண்டு கத்தியுடன் பதுங்கியிருந்த ரவுடி உள்ளிட்ட 3 பேரை ஒதியஞ்சாலை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி குபேர் நகரில் உள்ள லோகமுத்து மாரியம்மன் கோவில் பின்புறம் ஆயுதங்களுடன் மர்ம நபர்கள் பதுங்கியிருப்பதாக நேற்று முன்தினம் இரவு ஒதியஞ்சாலை போலீசாருக்கு தகவல் வந்தது. இதையடுத்து சப் இன்ஸ்பெக்டர் பிரபு தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று அப்பகுதியில் சோதனை செய்தனர். அப்போது போலீசாரை கண்ட 3 பேர் அங்கிருந்து தப்பிச் செல்ல முயன்றனர். அவர்களை விரட்டி பிடித்த போலீசார் அவர்களிடம் சோதனை நடத்திய போது கத்தி மற்றும் நாட்டு வெடிகுண்டு மறைத்து வைத்திருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து காவல் நிலையம் அழைத்துச் சென்று நடத்திய விசாரணையில் பிரியதர்ஷினி நகரைச் சேர்ந்த ரவுடியான மணிகண்டன் என்கின்ற ஸ்டிக்கர் மணி, ரெட்டியார்பாளையம் முத்துப்பிள்ளைப்பாளையம் மாரியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த ராஜா, அரும்பார்த்தபுரம் பிள்ளையார் கோவில் தெருவைச் சேர்ந்த ஜேம்ஸ் என்பது தெரிய வந்தது. இவர்கள் கடந்த 19ஆம் தேதி கோவிந்தசாலை கண்டக்டர் தோட்டம் பகுதியைச் சேர்ந்த லோகபிரகாஷ் தனது கூட்டாளிகளுடன் இணைந்து ஸ்டிக்கர் மணியை தீர்த்து கட்ட நாட்டு வெடிகுண்டு வீசிய சம்பவத்திற்கு பழி தீர்க்கும் வகையில் பதுங்கியிருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து 3 பேரையும் கைது செய்த போலீசார் நேற்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். வெளியனூர் கொம்பாக்கம் மாதா கோவில் வீதியில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு எதிர்க்கட்சித் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா திறந்து வைத்தார். வெளியனூர் சட்டமன்ற தொகுதி கொம்பாக்கம் மாதா கோவில் வீதியில் புதுச்சேரி அரசின் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டத்தின் குடிநீர் பிரிவு மூலம் 11,37,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டு அதனை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்துவிடும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு குடிநீர் விநியோகத்தை துவக்கி வைத்தார். இதன் மூலம் கொம்பாக்கம் மாதா கோவில் மற்றும் அதனை சுற்றியுள்ள மக்கள் பயன்பெறுவார்கள். இதில் தலைமை பொறியாளர் முனைவர் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் பாலசுப்ரமணியன், செயற்பொறியாளர் உமாபதி, உதவி பொறியாளர் அன்பரசன், இளநிலை பொறியாளர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் திமுக நிர்வாகிகள், ஊர் முக்கியஸ்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். பணியிட மாற்றத்தை ரத்து செய்ய கோரி சுகாதாரத்துறை ஊழியர்கள் இயக்குநர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை சுகாதாரத்துறையில் பணிபுரிந்து வரும் அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் முனுசாமி, அமைப்பு செயலாளர் ஜவஹர் காரைக்காலுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டனர். இந்த இடமாற்ற உத்தரவை ரத்து செய்ய கோரி கடந்த மாதம் 23ஆம் தேதி சுகாதார இயக்குநர் அலுவலகத்தில் அரசு ஊழியர் சம்மேளனத்தின் சார்பில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. அப்போது இடமாற்றம் உத்தரவை ரத்து செய்வதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனை கண்டித்து நேற்று புதுவை சட்டசபை அருகே உள்ள சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகத்தில் மீண்டும் சுகாதாரத்துறை ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அரசு ஊழியர்களின் சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர், அமைப்பு செயலாளர் ஆகியோரின் இடமாற்றத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர். பின்னர் அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். பணி நிரந்தரம், நிலுவை சம்பளம் கேட்டு பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலைய தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பணி நிரந்தரம், நிலுவை சம்பளம் கேட்டு பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலைய தொழிலாளர்கள் தலைமையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஐயங்குட்டிப்பாளையம் பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையம் முன்பு போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்திற்கு சங்கத்தின் தலைவர் கதிரேசன், செயலாளர் யோகேஸ்வரன், பொருளாளர் புஷ்பராஜ் ஆகியோர் தலைமை வகித்தனர். சங்கத்தின் நிர்வாகிகள் கந்தசாமி, சிவசங்கரன், இருசன், கிருஷ்ணமூர்த்தி, புஷ்பராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஏஐடியூசி மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம் போராட்டத்தை துவக்கி வைத்தார். ஏஐடியூசி மாநில தலைவர் கௌரவ தலைவர் அபிஷேகம், தலைவர் தினேஷ் புன்னையா, மாநில பொருளாளர் அந்தோனி ஆகியோர் கலந்து கொண்டனர். நேதாஜி நகரில் சிமெண்ட் சாலை மற்றும் வாய்க்கால் அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட நேதாஜி நகர் பால்வாடி வீதி, அழகர் சுவாமி வீதியில் சிமெண்ட் சாலை மற்றும் எல் வடிவ வாய்க்கால் அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தலைமையில் நடைபெற்றது. பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று சாலை அமைத்து தர வேண்டி கோரிக்கை வைக்கப்பட்டது. இதை கருத்தில் கொண்டு சாலை அமைக்கும் பணிக்கான பூஜை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 24,87,720 செலவில் நகராட்சி மூலம் நடைபெற்றது. அப்போது அதிகாரிகள், திமுக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.